1.2 இதில் வந்து கொஸ்டின் நம்பர் 1 பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 1 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் ரேஷனல் நம்பர்ஸ் ஆஸ் டெசிமல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ரேஷனல் நம்பர் அவங்க கொடுத்துருக்கிறது 42/100. இந்த 42/100 வந்து நம்ம இப்போ டெசிமலாக எழுத போகிறோம். அதை எழுதுறதுக்கு லாங் டிவிஷன் மெத்தட் பண்ண போகிறோம். 42 உள்ளே போட்டுருங்க, 100 வெளியே போட்டுருங்க. 42 100 ஸ்மாலாக இருக்குது, அதனால 0 பாயிண்ட் வச்சுக்கிறேன். இங்கே 42 420 மாற்றிட்டு 400 அது வந்து டிவிசிபிள் ஆகும் இல்லையா? ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் 20 கிடைக்கும். இன்னொரு 0 போட்டுக்கிறேன். 200 ரிமைண்டர் 0. இது வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா 42/100 = 0.42 தெரியுது. ஓகே, இப்போ வந்து நம்ம செகண்ட் சம் பார்க்க போகிறோம். செகண்ட் சம் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? செகண்ட் சம் கொஸ்டின் வந்து 327/500. 327 உள்ளே இருக்கணும், 500 வெளியே இருக்கணும். இதுலேயுமே ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் பழைய மாதிரி 500 வந்து 327 பிக்காக இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது, இல்லை உள்ளே இருக்கிற நம்பர் தானே பிக்காக இருக்கணும். அதனால் இங்கே உள்ளே 0 போட்டுக்கிறேன், 0 பாயிண்ட் வச்சுக்கிறேன். 0 பாயிண்ட் வச்சுக்கிட்டு 6 5s 13 தெரியும். ஸோ 6 போடுறேன். 6 × 500 3000. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறப்ப நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 270. இன்னொரு 0 போட்டுக்கிறேன். 5 5s 25. 2500. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் 200. நெக்ஸ்ட்டு 4 5s 20. 200. இது வந்து நமக்கு என்ன தெரியுது? 327/500 = ஆன்சர் 0.654. இப்போ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 3 பார்த்துடலாம். கொஸ்டின் நம்பர் 3 என்ன கொடுத்துருக்காங்க? 15/4ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பழைய மாதிரி 15 வந்து உள்ளே போடுறோம், 4 வெளியே போடுறோம். ஆனால் ரெண்டு சம் மாதிரி இல்லாமல் இந்த சம்மில் வந்து எப்படி இருக்குது? உள்ளே இருக்கிற வேல்யூ பிக்காக இருக்குது, வெளியே இருக்கிற வேல்யூ ஸ்மாலாக இருக்குது. ஸோ டேரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிடலாம். 3 4s 12. சப்ராக்ட் பண்ணால் ரிமைண்டர் வந்து 3 வரும். 3 வந்து 4ஓட ஸ்மால் இல்லையா, பண்ண முடியாது. ஸோ நான் டாட் வச்சு 0 போடுறேன். மேலே கோஷன்ட்டில் டாட் வச்சுட்டு கீழே வந்து 0 போட்டிருக்கேன். அப்படி தான் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து 7 4s 28. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் 2. இங்கே ஒரு 0 போடுறேன். ஏன் 0 போட்டேன்? ஏன்னா 4 2ஓட ஸ்மாலாக இருந்துச்சு. 5 4s 20. நெக்ஸ்ட்டு 5 4s 20. ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் 0. 15/4க்கு ஆன்சர் வந்து 3.75. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 போயிடலாமா? கொஸ்டின் நம்பர் 2ல் வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து 2/3ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் 2 வந்து இங்கே எழுதிக்கிறோம், உள்ள 3 வெளியே எழுதிக்கிறோம். 2 3ஓட ஸ்மாலாக இருக்கனால இங்கே 0 பாயிண்ட் வச்சு 0 போடுறேன். 6 3s 18. ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா வர ஆன்சர் 2. திரும்ப 0 போடுறேன், ஏன்னா 2 3ஓட ஸ்மாலாக இருக்குது. அகெயின் 6 3s 18. ஆஸ் யூஷுவல் எப்போ போல் சப்ராக்ட் பண்ணால் திரும்ப 2 தான் வருது. 0 போட 6 3s 18. நமக்கு என்ன தெரியுது? போயிட்டே இருக்கும்னு தெரியுது இங்கேயும். ஸோ விச் மீன்ஸ் திஸ் இஸ் நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் டெசிமல், நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங் டெசிமல் தான் நமக்கு ஆன்சராக கிடச்சிருக்கு. 2/3 = 0.666. ஏன் நான் டெர்மினேட்டிங்? போயிட்டே இருக்குது. ஏன் ரிப்பீட்டிங்? ஏன்னா 6 ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு, அதனால். இப்போ நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் சம் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? -4/9 கொடுத்துருக்காங்க. ஓகே, -4/9ல் வந்து ஆஸ் யூஷுவல் 4 எப்பவும் போல் உள்ளே போடுறோம், 9 வெளியே போடுறோம். நேட்டிவ் சிம்பிள் அப்புறமா நம்ம போட்டுக்கலாம். 0 பாயிண்ட் வைக்கிறேன். ஏன் 0 பாயிண்ட் வைக்கிறேன்? ஏன்னா
9 வந்து பிக்காக இருக்குது, 4 ஸ்மாலாக இருக்குது. உள்ளே இருக்க வேல்யூ ஸ்மாலாக இருக்கிறதுனால நான் 0 பாயிண்ட் வச்சுட்டேன். இப்போ நம்ம 4 போடுறோம். 4 9s are 36. ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் 4 தான் கிடைக்குது. அகைன் நான் 0 போடுறேன், ஏன்னா உள்ளே இருக்க வேல்யூ வெளியே இருக்க வேல்யூவோட ஸ்மாலாக இருக்குது. 4 9s are 36. ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் அகைன் 4 கிடைக்குது. போன மாதிரி இதுவும் போய்கிட்டே இருக்குது, இங்கேயும் போய்கிட்டே இருக்குது. திஸ் மீன்ஸ் -4/9க்கு ஆன்சர் வந்து 0.444 and so on. இதை வந்து நம்ம எப்படி எழுதுறான்? 0.4 பார்னு எழுதுறான். 4 வேல்யூ தான் ரிப்பீட் ஆகுது. இதுவும் நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங் டெசிமலாக தான் நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. இப்போ தேர்ட் கொஷின் போயிடலாம். ஓகே, கொஷின் நம்பர் 3 வந்து -2/15. -2 உள்ளே போட்டேன், 15 வெளியே போட்டேன். 215 விட எப்படி இருக்குன்னா ஸ்மாலாக இருக்குது. ஸோ 0 பாயிண்ட் வச்சு 0 போடுறேன். 115 is 15. ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் 5 கிடைக்குது. 5 15 விட ஸ்மாலாக இருக்குது. ஸோ நான் அகெயின் 0 போடுறேன். என்ன போடலாம்? 3 15s are 45, அது போடலாம். இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா வர ஆன்சர் 5. அகெயின் 0 போடுறேன். 3 15s are 45. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு 5 கிடைக்குது. போய்கிட்டே இருக்குது, இங்கேயும் அது போயிட்டே இருக்குது. இதுக்கு ஆன்சர் வந்து என்ன தெரியுதுன்னா -2/15 is equal to 0.13 பார். நல்லா நோட் பண்ணுங்க, நான் 1க்கு பார் போடல, 3க்கு மட்டும் தான் பார் போட்டிருக்கேன். ஒய்? பிகாஸ் 3 மட்டும் தான் ரிப்பீட் ஆகும். இப்போ கொஷின் நம்பர் 4 பார்க்கலாம். கொஷின் நம்பர் 4 வந்து -22/13. ஓகே, இதில் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் 22 உள்ளே போட்டுரும், 13 வெளியே போட்டுரும். இங்கே 22 13 விட பிக்காக இருக்குது. ஸோ நம்ம 113 is 13 போட்டு பார்க்கலாம். 113 is 13. ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் கிடைக்கிற ஆன்சர் 9. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து 13 9 கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இந்த 9 வந்து 13 விட ஸ்மாலாக இருக்குது. ஸோ நான் மேலே கோஷன்ட்டில் ஒரு டாட் வச்சுக்கிட்டு இங்கே ஒரு 0 போடுறேன். நெக்ஸ்ட்டு 6 13s are பார்க்கலாம். 6 13s are நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 78. இதே சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணுறப்ப நமக்கு 120 கிடைக்குது. சாரி, 12 கிடைக்குது. 12 வந்து 13 ஸ்மாலாக இருக்கனால இங்கே 0 போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து 9 13s are பார்க்குறப்ப 117 ஆன்சர் கிடைக்குது. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறப்ப நமக்கு ஆன்சர் 3 கிடைக்குது. 3 வந்து 13 விட எப்படி இருக்குன்னா ஸ்மாலாக இருக்குது. ஸோ நான் இங்கே ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து 2 13s are 26. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறப்ப நமக்கு 4 ஆன்சர் கிடைக்குது. பேலன்ஸ் இங்கே பண்ணுறேன். இந்த 4 வந்து நம்ம ஆக்சுவலாக என்ன சொல்லலாம்னா 13 ஸ்மாலாக இருக்குது. ஸோ நான் 0 ஆட் பண்ணிக்கிறேன். 13 3s are 39. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறப்ப நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 1. இப்போ 1 13 ஸ்மாலான 0 சேர்த்துக்கிறேன். இப்போ 13 10 கம்பேர் பண்ணுறப்ப 10 ஸ்மாலாக தான் இருக்குது. அதனால் கோஷன்ட்டில் ஒரு 0 சேர்த்துக்கிறேன், இங்கேயே ஒரு 0 சேர்த்துக்கிறேன். இப்போ 100 ஆயிடுச்சு. 7 13s are நம்ம போட்டு பார்க்கலாம். 7 13s are ஆன்சர் 91. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறப்ப கிடைக்கிற ஆன்சர் வந்து 9. 9 13 ஸ்மாலாக இருக்கனால நான் 0 சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு 6 13s are போட்டு பார்க்கலாம். 6 13s are 78. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறப்ப நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 12. 12 13 எப்படி இருக்குன்னா ஸ்மாலாக இருக்குது. ஸோ இங்கே ஒரு 0 நான் சேர்த்துக்கிறேன்.
9 போட்டுக்கிறேன். 13 9s are 117. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறப்ப கிடைக்கிற ஆன்சர் 3. இப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த கோஷன்ட் வந்து பார்க்குறப்ப 692307 இது ரிப்பீட் ஆகுதுன்னு சொல்லி தெரியுது. ஏன்னா அதுக்கு அடுத்து வர 69 பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகுது. அதனால் நான் ஆன்சராக என்ன எழுத போகிறேன், for 22/-22/13. இதுக்கு ஆன்சர் வந்து என்னதுன்னா -1.692307 பார். இதாங்க ஃபைனல் ஆன்சர். ஒய்? பிகாஸ் அதுக்கு அடுத்து வர 69 ரிப்பீட் ஆகுது, அதனால் பார் போட்டு எழுதிடுறோம். இப்போ கொஸ்டின் நம்பர் 5 பார்த்துடலாம். கொஸ்டின் நம்பர் 5 வந்து இவங்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 437/999 சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே 437 வந்து நமக்கு எப்பவும் போல தெரியும் உள்ளே வரும், 999 வந்து வெளியே வரும். ரெண்டையும் டிவைட் பண்ணி பார்க்குறப்ப 437 9ஓட ஸ்மாலாக இருக்குது, அதனால் இங்கே ஒரு 0 பாயிண்ட் வச்சுக்கிட்டு இங்கே ஒரு 0 போட்டுறேன். இப்போ பார்க்குறப்ப 4 × 999 இதோட ஆன்சர் 3996 கிடைக்குது. ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறப்ப நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 374. 374 9ஓட ஸ்மால், ஸோ இங்கே 0 ஆட் பண்ணிக்கிறேன். 3 × 999 இதோட ஆன்சர் 2997. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறப்ப நமக்கு வந்து 743 கிடைக்குது. 743 999 ஸ்மால், ஸோ இதுக்கு ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறேன். 7 × 999 இதோட ஆன்சர் 6993. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறப்ப நமக்கு வந்து 437 கிடைக்குது. 437 வந்து 999 எப்படி இருக்குது, ஸ்மாலாக இருக்குது. அகெயின் நான் 0 ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு 4 போடுறேன். 4 போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும், 3996 கிடைக்கும். இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறப்ப என்ன ஆன்சர் வரும்னா 374 கிடைக்கும். இப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த 437 தான் 0.437 பார், இதுதான் ஃபைனல் ஆன்சர் தெரியுது. இந்த 4 ரிப்பீட் ஆகுது இல்லையா, அடுத்து 4 3 அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ ஃபைனல் ஆன்சர் 437/999 is equal to 0.437 பார். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6 போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 6 வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 33/26 எல்லாம் இங்கே 33/26 சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 33/26ல் 33 வந்து இங்கே வெளியே எழுதுகிறேன், 26 வந்து வெளியே எழுதுகிறேன். 126 are 26. டே சப்ராக்ட் பண்ணுறப்ப கிடைக்கிற ஆன்சர் 7. டாட் வச்சுக்கிறேன், ஏன்னா 7 வந்து 26ஓட ஸ்மாலாக இருக்குது, அதனால் டாட் வச்சுட்டு இங்கே 70 ஆக்கிட்டு கோஷன்ட் வந்து டாட் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு 226 are 52. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறப்ப நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 18. இங்கே 18ஓட 0 சேர்த்துக்கிறேன். ஒய்? பிகாஸ் 18ஓட 6 வந்து ஸ்மாலாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 626 are 156. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறப்ப நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து
24. 26ஓட ஸ்மாலாக இருக்கனால இங்கே 0 சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு 9 26 ஆர் 234. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறப்ப நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 60. அந்த 60யை வந்து நான் இங்கே சேர்த்துக்கிறேன், இங்கே சைடில் எழுதிக்கிறேன். அகெயின் in 226 ஆர் போடுறோம். 226 ஆர் 52 68 சப்ராக்ட் பண்ணுறப்ப நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 8. வந்து 26ஓட ஸ்மாலாக இருக்குது, ஸோ இங்கே 0 சேர்த்துக்கிறேன். 326 ஆர் நெக்ஸ்ட் பார்க்குறப்ப கிடைக்கிற ஆன்சர் 78. இதுலேயே சப்ராக்ட் பண்ணுறப்ப 2 கிடைக்குது. 226ஓட ஸ்மாலாக 0 சேர்த்துக்கிறேன். அதே 26ஓட ஸ்மால், அதனால் இங்கேயே ஒரு 0 சேர்த்துக்கிறேன், இங்கேயும் ஒரு 0 சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து 726 ஆர் போடணும். 726 ஆர் 182. ஓகே, இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறப்ப நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 18. 18 வந்து 26ஓட ஸ்மாலாக இருக்குது, அதனால் இங்கே நான் 0 ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்க்குறப்ப 6 வருது. 626 ஆர் 156. சப்ராக்ட் பண்ணுறப்ப கிடைக்கிற ஆன்சர் 24. இங்கே பாருங்கள், 24 நமக்கு ஏற்கனவே முன்னாடி கிடச்சிது, இந்த இடத்துல கிடச்சிச்சு இல்லையா? அப்போது இந்த இடத்துல ரிப்பீட் ஆகுது தெரியுது. ஃபைனல் ஆன்சர் வந்து 1.2692307. இதுதான் ஃபைனல் ஆன்சர். அதாவது 33/26. இதுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து 1.2692307 போட்டு இங்கே மேலே வந்து ஒரு பார் போட்டுடலாம். ஏன்னா 26922307 ரிப்பீட் ஆகுது, அதனால். இப்போ கொஸ்டின் நம்பர் 3 போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 3 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, look at the third example of the rational numbers in the form p by q. P and q are integers with no common factors other than 1 and having terminating decimal representations. Can you guess what property p and q must satisfy? அதாவது ரேஷனல் நம்பர்ஸோட பல எடுத்துக்காட்டை பாருங்கள். பி பை கியூ ஃபார்மில் இருக்கிற பல எடுத்துக்காட்டை பாருங்கள். அதில் பியும் கியூவும் இன்டீஜர்ஸ் நமக்கு தெரியும். அது ரெண்டுக்கு நடுவில் காமன் ஃபேக்டர் 1 மட்டும்தான் இருக்கும். அது ரெண்டுக்கு நடுவில் காமன் ஃபேக்டர் 1 மட்டும்தான் இருக்கும். 1 தவிர்த்து வேறு எதுவுமே இருக்காதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அது டெர்மினேட்டிங் டெசிமலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப இது வந்து என்ன ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு கேட்குறாங்க. என்ன ப்ராப்பர்ட்டி இது சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? The decimal representation will be terminating. எப்போ டெசிமல் ரெப்ரசன்டேஷன் வந்து எப்போ டெர்மினேட்டிங்காக இருக்கும்னா, இந்த பி பை கியூ சொல்கிறாங்க இல்லையா, அதில் டினாமினேட்டரோட ஃபேக்டர்ஸ் வந்து 2 இருக்கணும், இல்லாட்டி 5 இருக்கணும், இல்லாட்டி போத் இருக்கணும். போத்துமே இருக்கிறப்ப டெசிமல் ரெப்ரசன்டேஷன் வந்து டெர்மினேட்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பியோட வேல்யூ நியூமரேட்டர் வந்து என்னவா வேணால் இருக்கலாம். அதனால் என்ன தெரியுது, இதில் வந்து பி பை கியூ வந்து டெர்மினேட்டிங் டெசிமல் அப்படின்னு சொல்லி தெரியுது. இதோட பிரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் கியூவோட பவர் வந்து 2ஆக இருக்கணும், இல்லாட்டி 5ஆக இருக்கணும், இல்லாட்டி போத்தாக இருக்கணும். அப்படி இருக்கிறப்ப இதான் எக்ஸசைஸ் நம்பர் 1.2. நெக்ஸ்ட் இதில் எக்ஸசைஸ் நம்பர் 1.3 பார்க்கலாம்.